அன்புமணி சார்வால் கோவப்படாதிய, சாந்தமா இருங்க. ஏன் கோவப்படுதிய? நீங்க கூட்டணி அதிமுக கூட தான் அமைச்சிட்டிய அப்படிங்கிறது 7 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு ஏற்கனவே முடிவானது தானே. பெட்டி என்பது தனி, அது எவ்வளவு அப்படிங்கிறதுலாம் அது உங்களுக்கு தெரிந்த ரகசியம், அது எனக்கு தெரியாது. நான் உங்களுடைய கூட்டணி விவரங்களை சொல்லிவிட்டேன். நீங்கள் எந்த தொகுதியெல்லாம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தூத்துக்குடி தொகுதி, ஆனால் நீங்கள் தருமபுரியில் நீங்கள் நிற்கலை. யார் நிற்காங்கிறது வரை சொல்லியாச்சு. தருமபுரி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு தான் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம ஐயா சின்னையா அன்புமணி ராமதாஸ் சார்வால் அவர்கள் அங்கே நிற்கலை. சார்வால் ரொம்ப படித்தவ இல்லைன்னா சொல்லலையே. சார்வால் படிக்காதவன்னா சொல்லிட்டு இருக்கு. சார்வால் மெத்த படித்தவ, தொடர்ச்சியாக பேச தெரிஞ்சவங்க. சார்வால் சூப்பர் சார்வால் இல்லைன்னு சொல்லலை. ஏன் கோவப்படுதீங்க? பசுமை தாயகம் இயக்கத்தினுடைய நிறுவனர் அவர்கள் தான் தருமபுரியில் நிற்பாங்க. குடும்ப கட்சி இல்லை சார்வால். உங்களை நான் குடும்ப கட்சி, உங்கள் கட்சி குடும்ப கட்சின்னுலாம் என்னன்னு சொல்லலை. நிறுவனர் பாட்டாளி கட்சியினுடைய நிறுவனர் யாரு? நம்ம பெரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா, மருத்துவர் ஐயா. ஆமாம், நீங்கள் இளைஞர் அணி தலைவர். இளைஞர் அணி தலைவர் என்றால் வயது 60 கிட்ட இருக்கணும் போல். அப்போ தான் இளைஞர் அணி தலைவராக இருக்கலாம் போல். மற்ற இளைஞர்கள் கிடைக்கவில்லை போல். உங்கள் பையன் வந்தால் தான் முடியும் போல். அப்போ தான் இளைஞர் அணி பதவி போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இளைஞர் அணி தலைவர் சார்வால், அன்புமணி சார்வால் நீங்கள் இளைஞர் அணி தலைவர். ஆனால் ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி கட்சி தலைவர் தானே. அவருக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல, கடமை இருக்குல்ல. நீங்கள் நிழல் பட்ஜெட்டு வெளியிடுறீங்க. ஆண்டாண்டுக்கு நிழல் பட்ஜெட்டு போடுறது தான் உங்கள் வேலை. அது உங்களுடைய கனவு வேலை. ஏன்னா ஒருபோதும் ஆட்சி கட்டிலில் ஏற முடியாது. வட தமிழ்நாடு என்று தனியாக புரிந்தால் ஆட்சி கட்டிலில் ஏறலான்னு ஆளாய் பறந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காகத்தான் பிஜேபி ஓட்டுகளை சில நேரங்களில் வேணும் வேணும் வேணும்னு ஓட்டிக்கிட்டு சிஏஏ சட்டத்துக்கு கூட ஆதரவாக வாக்களித்தவர் நம்ம அன்புமணி சார்வால். நீங்கள் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும். அதாவது கொடுமையான சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர் நம்ம அன்புமணி சார்வால். அதிமுக தான் ஆதரித்து வாக்களித்ததுன்னு நினைச்சிக்கிட்டு கூடாது. நம்ம அன்புமணி சார்வாலும் ஆதரித்து வாக்களித்தார். ஏன்னா அவருக்கு மந்திரி பதவி கிடைத்து விடாதா? இல்லை நம்ம வட மாவட்டங்களை பூரா பிரித்து ஒரு மாநிலமாக ஆக்கி தந்துட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆயிர மாட்டோமா அப்படிங்கிற ஆசை, பேராசை, கனவு அப்படின்ட்டு ஏகப்பட்ட எண்ணங்களோடு நம்ம அன்புமணி சார்வால் அவர்கள் இருக்காங்க. உண்மை தானே சார்வால்? நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் நம்ம இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டு போடுறீங்கள, பட்ஜெட்டு, இந்த நிழல் பட்ஜெட்டு, ஏன் சார்வால் இந்த வேலைலாம்? சார்வால் கனவு காண்கிறதுக்கும் ஒரு அளவு வேணாமா? நீங்கள் இப்போ அந்த பட்ஜெட்டை போட்டு என்னத்தை இதுவரை கீச்சிருக்கிய? சார்வால் நீங்கள் பட்ஜெட்டை போட்டு காட்டிட்டு போயிருங்க. இடைக்காலத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளம், புயல், பிறகு கடுமையான வறட்சி, இதுகளுக்கெல்லாம் நீங்கள் அதில் ஊடே என்னத்தை போட்டு திட்டங்களாக வச்சிருப்பியா? அரசு எந்திரத்தில் இருப்பவர்கள் தானே அதெல்லாம் இயக்க வேண்டும், அதிலிருந்து மக்களை மீட்க வேண்டும், காக்க வேண்டும், போராட வேண்டும். நீங்கள் அப்போமெல்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்கள் நிழல் பட்ஜெட்டு வேலைக்கு ஆகுமா? எதுக்கு இந்த அல்ப ஆசை? இந்த அல்ப ஆசையில் கனவு கண்டுக்கிட்டு நிழல் பட்ஜெட் போட்டுக்கிட்டு அவர் சட்டசபைக்கு போடாமல் ஏன் சார்வால் கோவப்படுது? அவர் சட்டசபைக்கு போகிறாரு. சார்வால் எப்படி கோவப்பட்டாருன்னு பாருங்க. முடிச்சிடறாரு. சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது அப்படியே சொல்லிட்டு கேட்டுப்பாங்க அவங்க. நீங்கள் என்னென்ன பேசுறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில். அதான் பேசவே விடறதில்ல. பார்த்துட்டுல மக்களே, சார்வால் அன்புமணி சார்வால் கோவப்படுறாரு. சட்டசபையிலேருந்து உங்களை பேச விடுவாங்களா? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் திமுக கூட்டணியை விரும்பவில்லை, அதிமுக கூட்டணியை
நான் சேர்ந்துக்கிட்டேன், கூட்டணியில் இருக்கேன். அதை தெளிவாக புலப்படுத்தார் அன்புமணி சார்வால். நான் அன்புமணி சார்வாளுடைய பாட்டாளி தொண்டர்களுக்காகத்தான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இன்னும் நம்ம கூட்டணி நிர்ணயம் ஆகலைன்ட்டு நீங்கள் ஏதோ வேற வாங்கி கணக்கு போட்டுட்டு இருக்கக்கூடாது. பிஜேபியோட நம்ம பெறுவோமோ தோற்று போயிடுவோமோ அப்படிலாம் கணக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பிஜேபியோடு ஒருபோதும் ஒருபோதும் இல்லை, இந்த தேர்தலில் கூட்டணி இல்லை. ஆமாம், பிஜேபி இப்போ கூட்டணி போடணுமா? வட தமிழகத்தை இப்பவுமே உடைச்சி கொடுத்தா பிஜேபி கூட்டணி பிரிவினைவாதம் பண்ணணும். அப்போ தான் அன்புமணி சார்வால் பிஜேபியோடு கூட்டணி போடுவார். அல்லனா நகி முடியாது. ஆமாம், அன்புமணி சார்வால் திட்டப்படி ஒரு எம்பியாவது ஜெயிக்கணும், தர்மபுரியிலையாவது ஜெயிச்சிடணும்ல அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறார். அதற்காக ஒருவரை வேட்பாளராக நிறுத்துகிறார். அவர் நிற்கலை, ஒரு பெண் ஒருவரையும் நிறுத்துகிறார். யாருன்ட்டு நீங்களே கணக்கு போட்டுக்கலாமே. அதுதான் இதுலெல்லாம் குடும்ப இது வரல. அன்புமணி சார்வால் திட்டப்படி இது வந்து குடும்ப அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் நினைக்கூடாது. மருத்துவர் ஐயா கட்சி நிறுவனர், இவர் இளைஞரணி தலைவர். அதுக்கு அடுத்தால அவர் யாரை வேட்பாளர் நிறுத்த போகிறாரோ அவர் இவருடைய இணையர் என்றாலும் கூட இது வாரிசு அரசியல்லாம் கிடையாது. அப்படி எடுத்துக்கவே கூடாது. வாரிசு அரசியல் ஒருபோதும் அன்புமணி சார்வால் பண்ண மாட்டாங்க. ஆமாம், எனது ஐயா டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய வாக்குமூலம் என்னன்னா, நானோ எனது குடும்பமோ எனது குடும்ப உறுப்பினர்களோ எனது குடும்ப உறுப்பினர்களின் உறவினர்களோ யாதொருவரும் சட்டசபை வளாகமோ இல்லை பாராளுமன்ற வளாகத்தை நோக்கியோ நாங்கள் கால் எடுத்து வைக்கவே மாட்டோம். ஆட்சி அதிகாரத்திற்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். எமது மக்களை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றி அழகு பார்ப்போம். அப்படின்னா நம்ம அன்புமணி சார்வாளுடைய தந்தையார் மருத்துவர் ராமதாஸ் சார்வால் வந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் ஏற்கனவே கொடுத்தாங்க. அவங்களுக்கு நினைவு இருக்காது, வயசாயிடுச்சுல, பிறகு அது மீறப்படும்ல. எப்படி மறந்துட்டா எல்லாம் நடைமுறையில் அது எப்படி மறந்துடுவோம்ல, வயசாகிடுச்சுல. சார்வாளுக்கு ரொம்ப வயசாகிடுச்சுல. அன்புமணி சார்வாளுக்கு 60 வயசுங்கும்போது இளைஞரணி தலைவர் இருந்தோடனே அவர் இளமையாக இருப்பதாக நீங்கள் எல்லாம் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த பதவியை தவிர சார்வாளுக்கே வயசாயிடுச்சு. அன்புமணி சார்வாளுக்கே வயசாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஜி.கே. மணி அவர்களை நம்ம சார்வால் ரொம்ப கடிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே போய் உங்களுக்கு சட்டசபையில் போய் நீங்கள் என்ன அறுத்து தள்ளிட போறீங்க, என்ன பேச முடியும்? ஏன் சட்டசபையில் 2 முக்கியமான தீர்மானத்தை அன்றைய தினத்தில் முதல்வர் அவர்கள் கொண்டு வர இருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குல்ல, அந்த தேர்தல் முறைக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது வேணுமா? அப்படி நீங்கள் இதில் நீங்கள் வந்து என்ன நிலைப்பாடு எடுக்கீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ அந்த கூட்டத்தில் அவருடைய தீர்மானத்தில் விவாதத்தில் கலந்துக்க வேணும்ல. இவர் பேசுவதற்கு கட்டாயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் பேசுவதற்கு நிச்சயமாக அனுமதி உண்டு, நேரம் ஒதுக்கப்படும், நிச்சயமாக உண்டு. இவரை பேச விட மாட்டாங்கன்னு இவராக கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறது வந்து அபத்தத்தின் உச்சம். ஒரு விவாதத்தில் நிச்சயமாக எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா கட்சி உறுப்பினர்களுக்கும் யாதொருவருக்காவது பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அது நிச்சயமாக பட்டியலில் இடம்பெறும், அவை குறிப்பில் இருக்கும். அவர்கள் பேசுவது அப்படியே அவை குறிப்பில் ஏற்றப்படும். அவர்கள் தகாத வார்த்தைகள் அவை குறிப்புக்கு முரணாக பேசினால் மட்டும் அது நீக்கப்படும், இல்லைன்னா அவை குறிப்பில் இருக்கும். அவர்கள் வரவேற்கிறார்களா எதிர்க்கிறார்களா இந்த சட்டத்தை, இந்த தீர்மானத்தை? முதல்வர் கொண்டு வரக்கூடிய முக்கியமான தீர்மானம், 2 தீர்மானம். அந்த தீர்மானத்தை முக்கியமான தருணத்தில் ஜி.கே. மணி அவர்களை விடாமல், அதுவும் தன்னை விட வயது மூத்தவரை, கட்சியினுடைய தலைவரை என்னங்க பொண்ணா போங்க அப்படிங்கிற இவர் போடுறது நிழல் பட்ஜெட்டு. ஒன்றுக்கும் நடவாத ஒன்றுக்கு சட்டசபை கூட்டத்தில் கலந்துக்க போகிற தலைவரை போய் இருக்கியா இல்லையா அப்படின்னு ஒரு இது பண்ணாருன்னா இவருடைய அதிகார வரம்பு எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜி.கே. மணி அவர்கள்
கலந்து கொள்ள வேண்டிய கட்டமா முக்கியமா இல்லையா என்பதை அன்புமணி சார்பால் தான் நம்ம சொல்லணும். அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? முதல்வர் அவர்கள் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் அந்த ஒரே தேர்தல் எங்களுக்கு வேண்டாம், இது நடவாது. நீ ஒரே தேர்தல் நடத்துதன்னா ஒன்றிய பாஜக அரசு அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரே நாளில் நடத்தி முடி பார்ப்போம். நீ 2 மாதமாக நடத்ததில்ல, அப்போ தான் மிஷினில் எல்லா வேலையும் ஆட்டையை போட முடியும்னு 2 மாதம் நடத்ததில்ல. அதை ஒரே நாளையில் நடத்து மறுநாள் எண்ணு முடியுமா? முடியாதில்லை. அப்புறம் என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல், சட்டசபைக்கும் தேர்தல் அதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருகிறார் முதல்வர். அதில் இவர் கலந்துக்கணும் இல்லை ஜி.கே. மணி அவர்கள். அதனுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்பால், அன்புமணி சார்பால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை நீங்கள் சொல்லணும்ல. அதுக்கடுத்தால இன்னொரு தீர்மானம், தொகுதி மறுசீரமைப்பு. 800 தொகுதிக்கு மக்களுக்கு மேலே மக்களவை பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் இருக்கலான்னு பாராளுமன்ற கட்டணம் புதுசாக கட்டி வச்சிருக்காங்க. புதுசாக கட்டியாச்சு. அப்போ 800க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை அங்கே கொண்டு சேர்க்கணும்னா தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வரும்போது தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் கூடுமா குறையுமாங்கிறது அன்புமணி சார்பாலுக்கு தெரியுமா தெரியாதா? அதில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? நாம் குடும்ப நல கட்டுப்பாடு திட்டத்தை முழுமையாக அமல்படுத்தியவர்கள், கடைபிடித்தவர்கள். ஒரு சில வீடுகள் தவிர பெரும்பாலான வீடுகளில் இருவருக்கு ஒருவர் போதும் அப்படிங்கிற மாதிரி நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவருங்க நிலைக்கு கூட வந்துட்டாங்க. அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறதுனால நம்மளுடைய மக்கள் தொகை ரொம்பவும் குறைவு. ஆனால் வட மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகம். அப்போ நம்மளுடைய இப்போ இருக்க 39 பாராளுமன்ற தொகுதிகள் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தால் 32 தொகுதிகளாக குறைவதற்குத்தான் வாய்ப்பு அதிகம். அதைத்தான் அன்புமணி சார்பால் அவர்கள் விரும்புகிறாரா? அவருடைய கட்சியும் அதைத்தான் விரும்புகிறதா? அப்போ அதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் சட்டசபையில கொண்டு வருகிறாரே, அந்த நிகழ்வின் போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் எம்எல்ஏ ஜி.கே. மணி அவர்கள் அந்த நிகழ்வின் போது அங்கே இருக்க வேண்டுமா வேண்டாமா? இது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் உணர வேண்டும்ல. ஏன் இப்படி ஐயா அன்புமணி சார்பால் அவர்கள் கொதிக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க? உங்களுடைய கூட்டணி நிலைதான் தெரிந்து விட்டது.